Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோஸ் கான்டூரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே மேக்கப் வீடியோவில் வந்துட்டு நோஸ் கான்டூரிங் வந்து பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சம் டிப்ஸோடு நான் எப்படி சொல்லிட்டு நேர்லேயே நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். எப்படி நோஸை வந்து கான்டூர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நோஸ் கான்டூரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு நோஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வைடராக இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த மாதிரி நோஸ்லாம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக காட்டணும், அட் த சேம் டைம் நல்லா ஒரு ஸ்லிம்மர் லுக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் கான்டூரிங் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து காட்ட போகிறது ரொம்ப ஒரு டீட்டெயில்டு இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு நோஸ் கான்டூரிங் தான். இதே வந்துட்டு போதுமானது. டீட்டெயில்டானது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ நோஸ் கான்டூரிங் வந்துட்டு பண்ணும்போது நமக்கு அந்த ஷார்ப் நோஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நோஸ் நல்ல ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நோஸ் கான்டூரிங் வந்து கான்டூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி ஹைலைட் பண்ணுறதுங்கிறது நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கான்டூரிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கப் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பேஸ் மேக்கப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கான்டூரிங் வந்து பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் இதெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து கான்டூர் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண முடியும். அது வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் யுவர் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின் யூ கேன் ஆப் ஃபார் க்ரீம் கான்டூர் இல்லாட்டா பவுடர் கான்டூர் கூட நீங்கள் போய்க்கலாம். ஆயிலி ஸ்கின் கண்டிப்பாக நீங்கள் பவுடர் கான்டூர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக் கான்டூர் இல்லாட்டா நார்மல் கான்டூர் பவுடர், க்ரீம் கான்டூர் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ரொம்ப வந்து முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். கான்டூரிங் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுதான் நல்ல ஒரு டிஃபைன்டு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ப்ராடக்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு நேச்சுரல் சீம்லெஸ் ஒரு பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபோர்த் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ரைட் ஷேட். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்கின் டோனில் இருக்கிறீங்களோ நான் சொன்ன மாதிரி கான்டூர் பவுடர் வந்து ஒரு 1 ஷேட் டார்க்கு இல்லைட்டா 2 ஷேட் டார்க்காக உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். 1 ஷேட் ஒரு நார்மலாக இருக்கும், 2 ஷேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் நேச்சுரல் கான்டூரிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி இருக்கிற. பட் 1 ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க்கராக, இல்லைனா 2 ஷேட் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். நல்ல ஒரு டீப் கான்டூரிங் உங்களுக்கு வேணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு போயிட தேவையில்லை. ஸோ கான்டூரிங் மேக்கப் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து கான்டூரிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய நோஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸோட ஷேப் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ கான்டூரிங் பவுடர் வந்து நல்ல கூல் டோனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ நல்ல தின் ப்ரெஷ்ஷாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ நல்லா நான் ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஈவன் நீங்கள் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்கள் நோஸ் கான்டூரிங் நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு ப்ரவ் போன். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த இடத்துலேருந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இதாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஃபுல்லாக போயிடக்கூடாது, இந்த இடத்துலேயே அப்படியே கொண்டு வரணும். இங்கே வந்து பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த சென்டருக்கு பக்கத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அருவிலேயே உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வாங்க நோஸ் கான்டூரிங் வந்து. அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நோஸ் வந்துட்டு நல்லா ஸ்லிம் அண்ட் ஷார்ப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறங்க. ஷேட் வந்து ரைட் ஷேட் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ இந்த நோஸோட கீழ்ப்பகுதி, ஸோ இந்த இடத்துல ஒரு வி மாதிரி நீங்கள் வந்துட்டு போடணும். இந்த இடத்துல ஒரு வி மாதிரி. ஸோ இது நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நோஸில் வந்துட்டு உங்கள் நோஸை வந்து நல்லா பாயிண்ட்டாக எடுத்துக்காட்டும், பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கால உங்களுக்கு வந்துட்டு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து கொண்டு வந்துடுங்க, கீழே வரையும் கொண்டு வாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பவுடர் வந்து டீப்பாக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு போதும். அது வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது ஒரு டிப், என்னோடய டிப். உங்களுக்கு இது நல்ல ஒரு நேச்சுரல் கான்டூரிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது இப்போ வந்து சொல்கிறாங்க நோஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நோஸ் கான்டூரிங் வந்து சேம் தான் நமக்கு வந்துட்டு.
கொஞ்சம் டெக்னிக் வந்து மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நம்ம அந்த சைட்ஸில் அப்ளை பண்ணுறது, கீழே அப்ளை பண்ணுறது அதெல்லாம் ஒரே மாதிரி தான். நோஸை ஹைலைட் பண்ணுறது அதெல்லாம் ஒரே மாதிரி தான். நான் என் நோஸ்க்கு வந்து இப்படி தான் நான் வந்து கான்டூர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருசும் இல்லை சிறுசும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் வைடராகவும் இருக்கும். நான் இப்படி வந்து கான்டூர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கும், அதாவது இந்த இடத்துக்கும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுல பாருங்கள், நேச்சுரலாகவே அது ஹைலைட்டடாக இருக்குது. நான் ஹைலைட் பண்ணலை, நேச்சுரலாக ஹைலைட்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் இந்த இடத்துக்கும் நடுவில் கொஞ்சம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு இடத்த வந்து நல்லாவே தூக்கி காட்டும், ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து தூக்கி காட்டும். ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவ் நோஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோங்க. நம்ம அதை ஹைலைட் போடும்போது நம்ம கரெக்டாக அது வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அதை கரெக்ட் பண்ணுறது. என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கான்டூர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த கான்டூர் பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக நேச்சுரலாக இருக்குது. இதுக்கு தான் வந்து ஷேட் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. பிகாஸ் அதுதான் நல்ல ஒரு பிளெண்டபிள் சீம்லெஸ் லுக் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர், ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடரை எடுத்து ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. நோஸ் கான்டூர் நம்ம இந்த இடம் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில், இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பண்ணிக்கிறீங்க. ஸோ இது இன்னுமே உங்களுக்கு ஒரு லுக் வந்து கொடுக்கும், ஒரு வைடர் லுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல கான்டூர் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம். சைட்ஸில் நம்ம அந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது நல்ல ஒரு டிஃபைன்டு நோஸ் வந்து கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நோஸ், ஒரு ஸ்லிம் நோஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நோஸ் கான்டூரிங் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைலைட்டர் போகிறண்டா, ஃபேஸ் ஹைலைட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹைலைட்டரை வேணாம், நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேடை விட ஒரு ஒன் ஷேட் லைட்டர் காம்பேக்ட் பவுடர், 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் பவுடர் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி நோஸோட சென்டர், ஈவன் பனானா பவுடர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கான்டூர் வச்சு ஒரு கேப் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதோட நிப்பாடி ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு இந்த கேப் விட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நோஸ் வந்து ஸ்லிம்மாக ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நேச்சுரல் சீம்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்குது. இப்படி தான் வந்துட்டு இருக்கணும். கலர் வந்து தெரியவும் கூடாது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஐ கேப்சரிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்துட்டு. ஸோ இப்படி தான் வந்து நோஸ் கான்டூரிங் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு டிப் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டாக இந்த பிளெண்டிங் ப்ரெஷ்ஷோ இல்லாட்டா நல்ல ஒரு ஷார்ட் ப்ரெஷ்ஷோ நான் எடுத்து பிஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ், டென்ஸான ப்ரெஷ் கூட எடுத்துகிட்டு அந்த கான்டூர் பவுடர் நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, ஐ மீன் நோஸோட இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோடு மாதிரி போகுதுல, அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே நோஸை வந்து ஸ்ட்ரக்சர்டாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும். லைட்டாக கொஞ்சமாக, இது வந்து பவுடர் ப்ராடக்ட், அதனால் ஆயிலி ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இது நல்லா இன்னுமே நோஸை டிஃபைன்டாக ஸ்ட்ரக்சர்டாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு நல்லா ஒரு கட் கொடுக்கும் நோஸுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக எடுத்து நான் இந்த இதுலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் நோஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு போயிடுச்சு. அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஹோல்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. இப்படி தான் வந்து நோஸ் கான்டூரிங் வந்து பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிப்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் மெத்தட், அந்த டூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஈவன் இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும், நீங்கள் ஃபேஸ் ஹைலைட் பவுடர் வச்சு ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். நான் அதையுமே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட்டிங் பவுடர் நான் வந்து எடுத்துகிட்டு ஸோ நான் நோஸோட டிப்பில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்.
ஸோ நோஸோட டிப்பில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் டிப் ஆஃப் த நோஸில் நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹைலைட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸை இனிமேல் நல்லா வந்து எடுத்து காட்டும். இது வந்துட்டு ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து எடுத்துக்காட்டும், அழகாக வந்து எடுத்துக்காட்டும். நேச்சுரல் 1 ஷேட் லைட்டர் 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் போடுறது நேச்சுரலாக இருக்கும். இப்படி ஹைலைட்டர் போடும்போது அதுவும் நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க, அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் மினுமினுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோவியாக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் மேட் மாதிரி உள்ள எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர், பனானா பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 1 ஷேட் 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம அப்புறம் அப்ளை பண்ண அந்த சேம் காம்பேக்ட் பவுடரை எடுத்து ஸோ இந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த கோடில் அப்ளை பண்ண கான்டூர் பவுடர், ஸோ அந்த இடத்துக்கு கீழே இதே கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் நோஸ் கான்டூரிங் மாதிரி தான், ஒரு டீட்டெயில் நோஸ் கான்டூரிங் மாதிரி தான். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். நோஸ் வந்து இன்னுமே டிஃபைன்டாக உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக நல்லா பிளெண்டும் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இந்த நோஸோட கார்னரில் நமக்கு வந்து ஆயிலி ஆகும். நம்ம பவுடர் செட் பண்ணுறோம், இருந்தாலும் நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து கூட நீங்கள் அந்த கோடுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கல்ல, ஸோ அந்த கோடுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு அந்த கோட்டில் இருக்கிற இடத்த விட்டுட்டு இந்த இடத்த கூட வந்து பண்ணலாம். ஸோ இது எதுக்குண்டா இன்னுமே உங்களுக்கு ஹைலைட்டாக காட்டும். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. உங்களுக்கு இதில் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நல்லா சேஃப்டாக எனக்கு வந்து தெரியுது நோஸ் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துக்கும் இந்த கோடுக்கு அப்ளை பண்ண நடுவில் இந்த இடத்துல நான் லைட் காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியக்கூடாதுங்கிறதுனால, நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுனால. அது மாதிரி இந்த சைடில் அப்ளை பண்ணுறத கன்னத்தில் வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கன்னத்தில் வந்து கொண்டு வந்துடாதீங்க. இப்படியே வச்சு இதோடய பவுடர் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த கான்டூர் பவுடர் இதோட முடிகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நோஸ் கான்டூர் வந்து பண்ணணும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்டாங்க, ஸோ அதனால தான் நான் வந்து பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பார்க்குறேன்றாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஸோ அவங்க கேட்டதுனால தான் எனக்கு பண்ணி காட்ட முடிஞ்சு. ஸோ இதுதான் என்னுடைய நோஸ் கான்டூரிங்கோட எஃபெக்ட். எனக்கு வந்துட்டு டீப் கான்டூரிங் ஒரு நாளைக்கு வந்துட்டு போடுறேன், பட் இதே வந்து போதுமானது. ஸோ இதுக்கு மெயின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் ஷேட், ரைட் ஃபார்முலா, பிளெண்டிங், இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் டெக்னிக், இது வந்து இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட்டால் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது எல்லா நோஸுமே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு நோஸ் வந்து நல்லா ஸ்லிம்மராக, ஷார்ப்பாக, வைடர் நோஸ் வந்து ஸ்மாலராக, நல்லா ஷார்ப்பாக தெரியணும், உங்களுக்கு பிக் நோஸ் வந்து நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டணும், ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து இது ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன், அப்ளிகேஷன் டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துலலாம் இந்த இடங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த இடம் கான்டூர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வீல கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கான்டூர் பண்ணிவிட்டு ஹைலைட் மட்டும் பண்ணிக்கிறங்க. பவுடர் ஹைலைட் பண்ணிக்கிட்டாலும் சரி, காம்பேக்ட் பவுடர் போட்டாலும் சரி, இல்லாட்டா ஹைலைட்டிங் பவுடர் போட்டாலும் சரி, பட் கான்டூர் இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு வரணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்குங்க. பட் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணி அதை வந்து நம்ம பவுடர் வச்சு இந்த இடம் வந்துட்டு அப்ளை பண்ணி இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும்போது இன்னுமே நோஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் நான் கான்டூர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே அது கொஞ்சம் ஏற்றமாக காட்டும். இந்த நோஸோட ஹோல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால தான் எனக்கு அது அப்ளை பண்ணும்போது சின்னதாக தெரியும், அதனால் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக டவுட் தான் கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாய் காய்ஸ்.